வணக்கம் நண்பர்களே, எக்ஸல் 2016 உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் நெக்ஸ்ட் ஒரு ஆப்ஷன். அதாவது இதுக்கு முந்தின கிளாஸஸில் நம்ம ஹைலைட் செல் ரூல்ஸ், டாப் பாட்டம் ரூல்ஸ் இந்த ரெண்டும் நம்ம ஏற்கனவே பார்த்து முடிச்சிட்டோம். அதை பார்க்காதவங்க ப்ரீவியஸ் கிளாஸை ஒரு திருப்பி வாட்ச் பண்ணிட்டுவாங்க. நெக்ஸ்ட் டேட்டா பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை பற்றி நம்ம இன்றைக்கி ப்ரீஃபாக பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இந்த கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கை வச்சு நம்ம நிறைய யூஸ் பண்ண முடியும். எக்ஸலில் உங்கள் ஒரு டேட்டா ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது டேட்டா பார்ஸ். கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் டேட்டா பார்ஸ். இந்த டேட்டா பார்ஸை எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது, இதில் இன்னும் அடிஷ்னல் ஆப்ஷன்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இப்போ இதில் சிம்பிளாக நான் டேட்டா வச்சுருக்கிறேன். அதாவது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நேமு, ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மேயோட சேலரி இருக்குது. ஓகே, இப்போ இது ஒரு 10 பேரோட சேலரி தான் இங்கே இருக்குது. பட் உங்கள்கிட்ட இருக்கலாம் 10,000 மெம்பர்ஸோட சேலரி இருக்கலாம், இல்லைனா 1 lakh மெம்பர்ஸோட சேலரி இருக்கலாம். இந்த மாதிரி அதிகப்படியான டேட்டா உங்கள்கிட்ட இருக்கும் பொழுது இப்போ இதில் எனக்கு ஐடென்டிஃபை பண்ணணும், இத்தனை லட்சத்துக்கு மேலே எத்தனை ஆளுக்கு பேமெண்ட் இருக்குதோ அதை ஃபுல்லாக தனியாக எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னோம்னா, டேட்டா பார் மூலமாக எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னோன்னா நம்ம அதை கொடுக்கலாம். இதில் இந்த டேட்டா பாரில் வேல்யூ வேணும்னா வச்சுக்கலாம், வேல்யூ வேண்டான்னா வெறும் பார் மட்டும் கூட நம்ம ஷோ பண்ணி காட்ட முடியும். ஓகே, இப்போ நான் இதில் டேட்டா பார் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னால் செலெக்ஷன் ஆஃப் செல்ஸ் கண்டிப்பாக ரொம்ப அவசியம். செலெக்ஷன் பண்ணியாச்சு. கண்டிஷனல் ஃபார்மேட்டிங், டேட்டா பார். டேட்டா பாரில் 2 டைப்ஸ் ஆஃப் டேட்டா பார் இருக்குது. ஒன்று கிரேடியன்ட் ஃபில், இன்னொன்று சாலிட் ஃபில்னு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நான் கிரேடியன்ட் ஃபில் அப்ளை பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, கிளிக் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள் எப்படி அப்ளை ஆகிருக்குதுன்னு. ஆக்சுவலாக இந்த டேட்டா பார் எப்படி வேலை பார்க்குது அப்படின்னா, இருக்கிறதுலையே ஹையஸ்ட் அமௌண்ட் 100%. ஓகே, அது இருக்கிறதுலையே ஹையஸ்ட் அமௌண்ட் 100%. இருக்கிறதுலையே லோயஸ்ட் அமௌண்ட் 1%. மீன்ஸ் மேக்ஸிமம் வேல்யூ, மினிமம் வேல்யூ. மேக்ஸிமம் வேல்யூவில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபில் ஆகும். அதே இது மினிமம் வேல்யூவை அதில் இருக்கிறதுலையே மினிமம் வேல்யூ எடுக்கும். நாட் ஃபார் ஜீரோவில் இருந்து உங்களுக்கு கவுண்ட் பண்ணாது. ஓகே, நீங்கள் எவ்வளோ செலெக்ஷன் ஆஃப் செல்ஸ் பண்ணியிருக்கீங்களோ அதில் மேக்ஸிமம், மினிமம் இந்த ரெண்டையும் வச்சு தான் உங்களுக்கு இந்த டேட்டா பார் அப்ளை ஆகிறது. இது கிரேடியன்ட் ஃபில்லில் கூட நம்ம அப்ளை பண்ண முடியும். இன்னொன்று சாலிட் ஃபில்லில் கூட அப்ளை பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் திருப்பி ஏற்கனவே அப்ளை பண்ண கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கை கிளியர் ரூல் மூலமாக நான் கிளியர் பண்ணியாச்சு. இப்போ நான் இதில் சாலிட் ஃபில் எப்படி அப்ளை பண்ணி காட்டுறேன்னு பாருங்கள். டேட்டா பார், சாலிட் ஃபில். ஓகே, இதில் ரொம்ப சிம்பிள். அதாவது அதில் மல்டி கலர், அதாவது 2 கலர்ஸ் யூஸ் ஆச்சு. இதில் சிங்கிள் கலர் யூஸ் ஆகிருக்குது, அவ்வளோதான். ஓகே, பட் ஒர்க் ஆகிற மெத்தட் அதே தான். மேக்ஸிமம், மினிமம் வேல்யூவை எடுத்துகிட்டு அது பேஸில் டேட்டா பார் அப்ளை ஆகும். ஓகே, இப்போ இதில் அடிஷ்னல் ஆப்ஷன்ஸ் கொஞ்சம் இருக்குது. அது எப்படி நமக்கு வேலை பார்க்குது அப்படின்றத பற்றி நான் இந்த இடத்துல சொல்லிடுறேன். ஓகே, இந்த டேட்டா பார் அப்ளை பண்ணும்போது இதில் அடிஷ்னல் ஆப்ஷன்ஸ் கொஞ்சம் இருக்குது. அது எப்படி இருக்குது, அது எந்தெந்த மெத்தடில் ஒர்க் ஆகுது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஓகே, அதாவது நம்ம செலக்ட் பண்ணியாச்சு. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் மேனேஜ் ரூல், அதில் போய் எடிட் ரூல் மூலமாக கூட நீங்கள் உங்களுடைய கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கை மேனேஜ் பண்ண முடியும். ஓகே, இப்போ இதில் பாருங்கள், டேட்டா பார் தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்ன ஃபார்மேட் ஸ்டைல் என்ன யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம்னா டேட்டா பார் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இதில் ஷோ பார் ஒன்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை நம்ம இப்போ கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டு நம்ம இங்கே அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இந்த நம்ம என்ன செலெக்ஷன் பண்ணியிருந்தோமோ அதில் வேல்யூஸ் ஃபுல்லாக ஹைட் ஆகிடுச்சு. ஒன்லி பார் மட்டும் ஷோ பண்ணுது. இந்த மாதிரி இது நம்ம எதுக்கு, இப்போ ஏதாவது ஒரு ரிசல்ட்டில் நீங்கள் அந்த வேல்யூவை காமிக்காமல் அந்த வேல்யூவோட எஃபெக்ட்ஸை மட்டும் காமிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு மெத்தடை நம்ம கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் த்ரூவாக யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ நான் இதை அன்டூ பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இன்னும் அடிஷ்னலாக இன்னும் என்னென்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். கண்டிஷனல் ஃபார்மேட்டிங், டேட்டா பார், மோர் ரூல். மோர் ரூலில் போனாலும் சேம் இதே தான் உங்களுக்கு பாக்ஸ் கிடைக்கும்.
ஓகே, இதில் பாருங்கள் மேக்ஸிமம் மினிமம் மேக்ஸிமம் அப்படின்னு சொல்லிட்டு 2 வேல்யூ இருக்குது. இதில் நம்ம டைப் என்ன ஆட்டோமேட்டிக், அதாவது நம்ம ஏற்கனவே டைரெக்டாக அப்ளை பண்ணும்போது இது வந்து ஆட்டோமேட்டிக்கில் வந்து இருக்கும். பட் இதில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னு பாருங்கள். லோயஸ்ட் வேல்யூ, நம்பர், ப்ரெசன்ட், ஃபார்முலா, ப்ரெசன்டைல், ஆட்டோமேட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இதில் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வேலைகளை பார்க்கும். அது என்னென்ன எப்படி அப்ளை ஆகுது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார் அப்பியரன்ஸ், சாலிட் ஃபில் பண்ணுமா கிரேடியன்ட் ஃபில் பண்ணுமா. நான் ஏற்கனவே உங்களுக்கு வெளியில் இருக்கும் போதே சொன்னேன் 2 டைப்ஸ் ஆஃப் டேட்டா பார் வந்து இருக்குது. அதாவது ஒன்று கிரேடியன்ட் ஃபில், இன்னொன்று சாலிட் ஃபில். அதே மெத்தட் தான் இங்கேயும் காமிக்குது. நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய டேட்டா பாரோட கலர் வந்து என்ன கலரில் ஃபில் பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட நீங்கள் சொல்லலாம். அதுக்கப்புறம் பார் நீங்கள் கொடுக்கும்போது அதில் வந்து பார்டரும் கொடுக்க விரும்புகிறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம இதில் வந்து மென்ஷன் பண்ணலாம். ஓகே, அப்படி நீங்கள் பார்டர் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பார்டரோட கலர் என்னவா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம இதில் டிஃபைன் பண்ண முடியும். அது போக இன்னும் அடிஷ்னல் ஆப்ஷன்ஸ் என்ன இருக்குதுன்னா, இங்கே பாருங்கள் நெகட்டிவ் வேல்யூ அண்ட் ஆக்சிஸ். அதாவது ஒருவேளை உங்களுடைய டேட்டாவில் வந்து நெகட்டிவ் வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா அதனுடைய ஆக்சிஸை வந்து எப்படி வந்து உங்களுக்கு காமிக்கணும், அதாவது அதில் அந்த பாரில் வந்து எப்படி காமிக்கணும் அப்படின்றத கூட நம்ம இதில் வந்து டிஃபைன் பண்ண முடியும். அது நம்ம இப்போது நெக்ஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிளில் நம்ம பார்க்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் பாரோட டைரக்ஷன், இது வந்து கான்டெக்ஸ்ட், அதுக்கப்புறம் லெஃப்ட் டு ரைட், அதுக்கப்புறம் ரைட் டு லெஃப்ட். அதாவது பார் வந்து லெஃப்ட்ல இருந்து ரைட் பக்கமாக போகணுமா இல்லைன்னா ரைட்ல இருந்து லெஃப்ட் பக்கமாக போகணுமா அப்படின்ற டிஃபைன் பண்ணுறது தான் இந்த பார் டைரக்ஷன். ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த டைப் ஒன்று நம்ம அப்ளை பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து லோயஸ்ட் வேல்யூ ஓகே கிளிக் பண்ணிட்டோம். மேக்ஸிமில் ஹையஸ்ட் வேல்யூ கிளிக் பண்ணியாச்சு. இப்போ பாரோட கலர் வந்து வேற ஒரு கலர் நான் கிளிக் பண்ணியிருக்கிறேன். இதில் வந்து கிரேடியன்ட் ஃபில் கொடுத்துட்டேன். ஓகே, இதில் வந்து ப்ரீவியூ வந்து உங்களுக்கு தெரியும். நம்ம என்ன கலர் அப்ளை பண்ணுறோமோ என்ன எடுத்துருக்குறோமோ மெத்தட் எடுத்துருக்கோமோ அதோட ப்ரீவியூ இதில் காமிக்கும். இப்போ ஓகே பண்ணுங்கள், பார்த்தீங்களா அப்ளை ஆகிடுச்சு. இப்போ ஆக்சுவலாக இந்த ஆட்டோமேட்டிக் அதுக்கப்புறம் இந்த லோயஸ்ட் வேல்யூ ஹையஸ்ட் வேல்யூ இதோட டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கில் உங்களுக்கு அதாவது பர்சன்டேஜ், அதாவது ஹையஸ்ட் வேல்யூவை ஒரு 100%ஆகவும் லோயஸ்ட் வேல்யூவை வந்து 1%ஆகவும் வச்சு கால்குலேட் பண்ணி உங்களுக்கு வந்து அது வந்து ஆட்டோமேட்டிக்காக பார் கொடுக்கும். பட் இங்கே வந்து லோயஸ்ட் வேல்யூவை 0வாகவும் ஹையஸ்ட் வேல்யூவை 100ஆகவும் வச்சு இதில் வந்து உங்களுக்கு டேட்டா பார் வந்து அப்ளை ஆகும். ஓகே, இது ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரெண்ட் இதுதான். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், இப்போ வந்து நம்ம இதில் அப்ளை பண்ணது வந்து லோயஸ்ட் வேல்யூ ஹையஸ்ட் வேல்யூ அப்ளை பண்ணோம். அதே இது இப்போ நம்ம திருப்பி மேனேஜ் ரூல் எடிட். நெக்ஸ்ட் இப்போ இதில் லோயஸ்ட் வேல்யூக்கு பதிலாக நம்பர் கொடுப்போம், இதுலேயும் நம்பர் கொடுப்போம். இப்போ இதில் நம்பர் வந்து நீங்கள் டைப் கூட பண்ணலாம், இல்லைனா நம்பருக்கு பதிலாக இதில் ஏதாவது ஒரு செல்லை கூட நீங்கள் கனெக்ட் பண்ண முடியும். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் இப்போ வந்து ஒரு செல்லை வந்து இதில் கனெக்ட் பண்ணுறேன். ஓகே, லோயஸ்ட் வேல்யூக்கு ஒரு செல்லும் ஹையஸ்ட் வேல்யூக்கு ஒரு செல்லும் நான் கனெக்ட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ இதில் வந்து நம்ம செல்லில் என்ன அமௌண்ட் கொடுக்குறோமோ அந்த அமௌண்ட்டுக்கு தகுந்தவாறு தான் இங்கே மாறும். இப்போ பாருங்கள், இப்போ இது ரெண்டும் தான் நம்ம செல்லு கொடுத்துருந்தோம். இப்போ இதில் வந்து நான் வந்து ஒரு 1,50,000 நான் டைப் பண்ணிட்டேன். ஹையஸ்ட் வேல்யூ வந்து ஒரு 3 lakh கொடுத்துட்டேன். அப்ளை ஆகலை, என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு நிமிஷம். செல் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், 1,50,000 வந்து ஒரு மினிமம் வேல்யூவாகவும் 3 lakh வந்து மேக்ஸிமம் வேல்யூவாகவும் எடுக்க சொல்லியிருந்தோம். இப்போ பாருங்கள், 1 lakh கீழே என்னென்ன வேல்யூ இருந்துச்சோ அந்த வேல்யூ எதுவுமே ஷேடிங் ஆகலை. அதாவது இந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணலாம்.
நீங்கள் டைரெக்டாக நியூமரிக் டைப் பண்ணுறதுக்கு பதிலாக ஏதாவது ஒரு செல்லை கூட நம்ம கனெக்ட் பண்ணி அது த்ரூவாக உங்களுடைய வேல்யூவை வந்து நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டே போனீங்க அப்படின்னா பாருங்கள், இப்போ இதே சேஞ்சஸ் நீங்கள் உள்ளே போய் ஒவ்வொரு திருப்பும் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் உள்ளே போய் பண்ணிங்கன்னா ரொம்ப டஃப்பாக இருக்கும். பட் இதில் வந்து நீங்கள் இந்த மாதிரி செல் கனெக்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அவுட்டரில் இருந்துக்கிட்டே உங்களுடைய வேலைகளை ஈஸியாக பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், திருப்பி கண்டிஷனல் ஃபார்மேட்டிங், மேனேஜ் ரூல், எடிட் ரூல். இப்போ இதில் நம்பரை பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து ப்ரெசன்டேஜ், அதாவது 0லேருந்து 100% வரைக்கும். பட் எனக்கு இதில் வந்து ஒரு 25%லேருந்து 90% வரைக்கும், மேக்ஸிமம் வந்து 90 அண்ட் அபவ் எதுனாலும் அது ஓகே. பட் 25லேருந்து 90% வரைக்கும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இதுக்கு வந்து அப்ளை பண்ணுறோம். பாருங்கள், இதை வந்து 100% எடுத்துச்சு அப்படின்னா இதில் 25% அமௌண்ட் எவ்வளோ வரணும்? நெக்ஸ்ட் வந்து இன்னொரு ஆப்ஷனை பற்றி பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து இதில் வந்து நான் கொஞ்சம் டேட்டா வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு பர்சன்டேஜ் எப்படி எடுக்கிறது, அந்த பர்சன்டேஜ் வந்து கரெக்டாக அப்ளை ஆகுதா இல்லையான்னு. ஓகே, இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன மார்க் ஷீட்டு தான் இது, ஒரு 10 பேரோட மார்க் ஷீட் இது. டோட்டல் மார்க்ஸ் வந்து 500. அதில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க அதோடைய பர்சன்டேஜ் கூட உங்களுக்கு வந்து ரைட் சைடில் கொடுத்துருக்குது. ஓகே, இப்போ இதில் வந்து இந்த டேட்டா பார் மூலமாக பர்சன்டேஜ் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பற்றி நான் ஒரு தடவை சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து எக்ஸாம்பிளுக்காக நான் டோட்டல் மார்க்ஸையும் உங்களுக்கு வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணியாச்சு. கண்டிஷனல் ஃபார்மேட்டிங், டேட்டா பார், மோர் ரூல்ஸ். இதில் போயிட்டோம் அப்படின்னா இதில் வந்து மினிமம், மேக்ஸிமம், இதில் வந்து நம்ம வந்து இப்போ ப்ரெசன்ட் வந்து எடுக்க போகிறோம். ஓகே, ப்ரெசன்ட் 0 to 100 வரைக்கும் நம்ம எடுக்க போகிறோம். ஓகே, சாலிட் ஃபில் இருக்கட்டும். இது வந்து நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன் இந்த கலர்ஸ் ஃபில்டரை எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு. இப்போ ஓகே கொடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், 0% இந்த இருக்கிறதுலையே அமௌண்ட், அதாவது இருக்கிறதுலையே லோயஸ்ட் பர்சன்டேஜ் என்ன, 251 மார்க் தான். அப்போ இதை வந்து 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு 100 வரைக்கும் காமிக்கும். அதாவது பர்சன்டேஜ் இது. ஓகே, அதாவது லோயஸ்ட் வேல்யூவை வந்து 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஹையஸ்ட் வேல்யூ வந்து 100 வரைக்கும் கொண்டு போவோம். இப்போ பாருங்கள், இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இது 50%, இங்கே வந்து எந்த ஒரு ஷேடிங்கும் இல்லை. பட் 62ல் கொஞ்சம் இருக்குது. அதுக்கப்புறம் 73 கொஞ்சம் அதிகமாக இருக்குது. 64 அதை விட கொஞ்சம் கம்மி. 62 அதை விட கொஞ்சம் கம்மி. இந்த மாதிரி இது வந்து கம்மி ஆகிக்கிட்டே போகுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம இதில் வந்து ஒரு 300 அப்படி போட்டு பார்ப்போம். பாருங்கள், இருக்கிறதுலையே லோயஸ்ட் அமௌண்ட் வந்து இது கேட்ச் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ இதை வந்து 355 நான் மாத்திர கன்வெர்ட் பண்ணுறேன். அப்போ பாருங்கள், இப்போ 311 வந்து ரெண்டுமே வந்து உங்களுக்கு வந்து ஷேடிங் வந்து போயிடுச்சு, டேட்டா பார் இல்லை. அப்போ வந்து இருக்கிறதுலையே லோயஸ்ட் ஃபிகரை வந்து வச்சு தான் இந்த பர்சன்டேஜ் வந்து கால்குலேட் ஆகுது. ஓகே, பட் நீங்கள் இந்த இதில் ரைட் சைடில் இருக்கிற பர்சன்டேஜை வச்சு நீங்கள் இங்கே டேட்டா பார் வேணும் அப்படி அப்ளை ஆகலை அப்படின்னு நம்ம பண்ணோம்னா கன்ஃபியூஸ் ஆயிடுவோம். ஓகே, அதனால் இந்த பர்சன்டேஜ் வந்து வேறு, பட் இங்கே டேட்டா ஷேடிங் வர்ற பர்சன்டேஜ் வேறு. ஷேடிங் வர்ற பர்சன்டேஜ் என்ன அப்படின்னா 0லேருந்து 100 வரைக்கும் போகும். ஓகே, நெக்ஸ்ட் இதில் இன்னொரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அது என்ன அப்படின்றத கூட நம்ம பற்றி பார்க்கலாம். கண்டிஷனல் ஃபார்மேட்டிங், டேட்டா, மேனேஜ் ரூலில் எடிட் ரூல். ஓகே, இப்போ வந்து பார்த்தது வந்து நம்ம ப்ரெசன்ட் பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து இதில் ப்ரெசன்டைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். ப்ரெசன்டைல் நான் கிளிக் பண்ணுறேன். ஓகே, 10லேருந்து 90 வரைக்கும் வேணும்னு சொல்லியிருக்கு. பட் நான் இதில் வந்து என்னுடைய ஆர்டருக்காக 20 நான் கொடுத்துக்கிறேன். பாருங்கள், இப்போ 20லேருந்து நான் வேணும்னு சொல்லியிருக்கிறேன். இங்கே பாருங்கள், இதில் வந்து 10, இது வந்து 10, இது வந்து 0, இது மூணையுமே விட்டுருச்சு. பர்சன்டேஜ் அண்ட் பர்சன்டைல் இந்த ரெண்டுத்துக்கு உள்ள டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னா பர்சன்டேஜ் வந்து இண்டிவிஜுவலோட பெர்ஃபார்மன்ஸை காமிக்கிறது தான்
இந்த percentage. பட் percentile அப்படின்றது ஒரு குரூப் ஆஃப் ஆக்டிவிட்டீஸில் உங்களுடைய ஆக்டிவிட்டி எந்த பெர்சன்ட்டில் இருந்துச்சு, அதாவது எத்தனாவது இடத்துல இருந்துச்சு அப்படின்றத காமிக்கிறது தான் இந்த percentile. பட் percentage அப்படின்றது ஒரு இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸை காமிக்கிறது. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து 100 மார்க்குக்கு நீங்கள் 65 மார்க் எடுத்தீங்க அப்படின்னா அது வந்து 65%. அதே இடத்துல 100 பேர் டெஸ்ட் அட்டன் பண்ணி அதில் நீங்கள் 65 மார்க் எடுத்திருக்கிறீங்க அப்படின்னா பட் அந்த 65 மார்க் வந்து எத்தனாவது இடத்துல இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறது தான் இந்த percentile அப்படின்றது. அதை தான் இங்கே வந்து இப்போ பாருங்கள் 500, பட் இது வந்து 311 பாஸ், இதுவும் 311, இதுவும் 251 பாஸ் தான். percentageல வந்து ஓகே, பட் இவங்க வந்து இந்த 10 பேரில் லாஸ்ட் 3 மெம்பராக இருக்கிறாங்க. அதாவது நான் வந்து என்ன ஆப்ஷன் கொடுத்துருந்தேன், 20% இருந்து 90% வரைக்கும் இதில் ஷேடிங் பண்ண சொல்லியிருந்தேன். ஓகே, இப்போ இதில் வந்து இவங்க வந்து இந்த 20% அண்டரில் கூட இவங்க இல்லை, 20 விட கீழே இருக்கிறதுனால இவங்க வந்து ரொம்ப லோயஸ்டில் இருக்கிறதுனால இவங்க வந்து இதில் ஷேடிங் ஆகலை. ஓகே, அப்போ ஓரளவு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் percentage ஆர் percentileக்குள்ள டிஃபரன்டேஷன். நெக்ஸ்ட் இதில் ஒரு இன்னும் அடிஷ்னல் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். மேனேஜ் ரூல், எடிட் ரூல். இதில் பாருங்கள் ஃபார்முலா, நம்ம இதில் வந்து ஃபார்முலா கூட அப்ளை பண்ண முடியும். நான் இப்போ வந்து உங்களுக்கு செல் வந்து கனெக்ட் பண்ணி காமிச்சேன், அதே மாதிரி நீங்கள் ஃபார்முலா கூட இதில் வந்து கனெக்ட் பண்ணி உங்களுடைய டேட்டா வேல்யூவை வந்து பாரில் வந்து கன்வெர்ட் பண்ணி காமிக்கலாம். ஓகே, லாஸ்ட் ஒன் இந்த நெகட்டிவ் வேல்யூ அண்ட் ஆக்சிஸ், இதை பற்றி ஒரு திருப்பு நான் சொல்லிடுறேன். ஓகே, இப்போ இதில் வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் இதை வந்து வேல்யூவில் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். கிளியர். நெக்ஸ்ட் வந்து இதில் ஒரு மைனஸ் ஃபிகர் போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ இந்த மைனஸ் ஃபிகர் வந்து டேட்டா பாரில் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். டேட்டா பார் மோர் ரூல்ஸ் பாருங்கள். இப்போ இதில் நெகட்டிவ் வேல்யூஸ் அண்ட் ஆக்சிஸ், இதை வந்து எப்படி ஃபில் கலர் என்ன கலரில் வந்து வரணும் அப்படின்றத நம்ம சொல்லிட்டோம். அப்ளை சேம் ஃபில் கலர் ஆஸ் பாசிட்டிவ் பார், அதாவது இதை வந்து நீங்கள் சேம் ஃபில் கலரில் பாசிட்டிவ் பாரில், அதாவது சேம் ஃபில் கலரே 2 தனியாக பிரிஞ்சு வரணுமா அப்படின்னு கூட கொடுக்கலாம். பட் நான் வந்து டிஃப்ரெண்ட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்டர் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பார்டரோட கலர் கூட நீங்கள் டிஃபைன் பண்ணலாம். ஆக்சிஸ் செட்டிங் ஆட்டோமேட்டிக்லி டிஸ்பிளே வேரியபிள் பொசிஷன் பேஸ்ட் ஆன் நெகட்டிவ் வேல்யூஸ். அதுக்கப்புறம் செல்லோட மிட் பாயிண்ட், அதுக்கப்புறம் நன் ஷோ நெகட்டிவ் வேல்யூ பார் இன் சேம் டைரக்ஷன், ஒரே டைரக்ஷனில் கூட நம்ம ட்ராவல் பண்ண வைக்க முடியும். ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் பாருங்கள், மிட் பாயிண்ட்லேருந்து லெஃப்ட் மைனஸ் ஃபிகர் வந்து லெஃப்ட் சைட்லேயும் ப்ளஸ் ஃபிகர் வந்து ரைட் சைட்லேயும், அதாவது ப்ளஸ்ஸோட ஃபிகர் வந்து ப்ளூ கலர்லேயும் மைனஸ் ஃபிகர் வந்து ரெட் கலர்லேயும் ரெண்டையும் தனித்தனியாக ட்ராவல் பண்ணியிருக்கோம். அதாவது மிட் பாயிண்ட் ஒன்று கிரியேட் பண்ணி அதிலிருந்து ரைட் அண்ட் லெஃப்ட் வந்து நம்ம பண்ணியிருக்கிறோம். இப்போ இதே இதை வந்து நம்ம சேம் சைடு கூட நம்ம ட்ராவல் பண்ண வைக்க முடியும். பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் மேனேஜ் ரூல், எடிட் ரூல், நெகட்டிவ் வேல்யூ ஆக்சஸ், ஆட்டோமேட்டிக்கலி டிஸ்பிளே வச்சோம்னாலும் அது அப்படியே தான் வரும். பாருங்கள், ஆட்டோமேட்டிக்கலி வச்சோம்னா நம்ம என்ன ஆகுதுன்னு பாருங்கள், ஆட்டோமேட்டிக்கலி தன்னாலே மிட் பாயிண்ட் கிரியேட் பண்ணி தான் வருது. இப்போ எடிட் ரூல், ஆக்சிஸ், நன் ஷோ நெகட்டிவ் வேல்யூ பார்ஸ் இன் சேம் டைரக்ஷன். இப்போ பாருங்கள், இப்போ ஒரே டைரக்ஷனில் வந்து காமிக்கும். இப்போ ஓரளவு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் டேட்டா பார்ஸ், அது உள்ள டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ், அதாவது டைப் என்னென்ன டைப்பை வச்சு நம்ம வந்து டேட்டா பார் வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படின்றத பற்றி ஓரளவுக்கு நம்ம ப்ரீஃப் பண்ணியிருக்கோம். ஓகே, மீண்டும் சந்திப்போம் அடுத்த வகுப்பில்.